ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்வாங்க? வேண்டுதல்லாம் செய்ய வேணும். ஏன் தெரியுமா? நீங்களும் நானுமே அவருக்கு பலிகளாக இருக்கோம். யார் பேழையை கட்டினது? நான் அந்த கனவு யார் கொடுத்தா? அவ்வளோ பெரிய பேழையை கட்டுறதுக்கு அவரால் சாத்தியமாச்சா இல்லையா? ஆனால் அதை குறித்து போய் சொல்லும்பொழுது ஆட்கள் என்ன செஞ்சாங்க? கலாய்ச்சாங்க, விடைச்சாங்க. உனக்கு மண்டை ஓடி போச்சு, ஓடி போச்சு, மழை வராதுன்னு காலகாலமாக இருக்குது. வெதர் ஃபோர்காஸ்டே சொல்லிட்டானுங்க. அப்படின்னா வானிலை அறிவிப்பாளர்கள் சொல்லிட்டாங்க, நாளைக்கு மழை வராது அப்படின்னு. அதையும் தாண்டி சொல்கிறாரு, மழை வரப்போகுது, அடமழை வரப்போகுது, வெள்ளம் வரும். அதனால் அந்த வெள்ளத்தில் நீங்களும் அழிந்து போகக்கூடாதுன்னு சொல்லி நான் கட்ட அந்த பேழையில் வந்து சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லி அவர் அறிவிக்கிறாரு. எல்லாரும் விடைச்சாங்க, சிரித்தாங்க. குடிக்கார மாதிரி குடிச்சிட்டு உளறிக்கிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் கார்த்தி செஞ்சாரா இல்லையா? நிறைவேற்றினாரா இல்லையா? ஸோ பாருங்கள், இஸ் வெதர் த ட்ரீம் கம் ஃப்ரம் காட் ஆர் த ட்ரீம் born inside of you. அந்த கனவு உங்களுக்குள்ளேருந்து ஆரம்பிக்குதுன்னா அது தேவனால் வரக்கூடிய ஒன்று. ஒரு விருப்பம், ஒரு ஆசை, அதை நிறைவேற்ற ஒரு கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம் கடவுள் ஒருத்தர் தான் இருக்கிறார். அவருக்கு பரிகாரம் செய்ய வேணாம், அவருக்கு பூஜை செய்ய வேணாம், அவருக்கு போயிட்டு முன்கூட்டியே நீங்கள் ஒப்பந்தம்லாம் பண்ண வேணாம். நீங்கள் செஞ்சிங்கன்னா ஜஸ்ட் அதை கொடுத்தா போதும். ஏன் தெரியுங்களா? நீங்களும் நானும் பலிகள்லாம் கொடுக்க வேணாம். எல்லாம் முன்கூட்டி போய் நீங்கள் என்னது ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்வாங்க? வேண்டுதல்லாம் செய்ய வேணாம். ஏன் தெரியுமா? நீங்களும் நானுமே அவருக்கு பலிகளாக இருக்கிறோம். ஹலோ, நீங்களும் நானும் அவருக்கு பலி ஆகிட்டோங்க. ரோமர் 12:1-2 என்ன சொல்லுது? For we are the living sacrifice. ஜீவ பலிகள் நாமே. அல்லேலூயா. ஸோ அதனால் இனி நம்ம அதெல்லாம் பண்ண வேணாம். முழுசாக அவரை நம்பிட்டு முழுசாக நீங்கள் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்தா போதும், அவர் பார்த்துக்குவார். அப்போ வீரர்களாக என்ன சொல்லணும்? பார்த்துக்கலாம். அவரா அடுத்து என்ன சொல்லணும்? பார்த்துக்குவார். அவ்வளோதான். ஆமென்.